Hi guys, நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம்னா சோல்லேண்ட் சீசன் 2 ஓட எபிசோட் 63 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதோட முடிச்சிருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷெர்க் அகாடமி சேர்ந்த சீனியரும் தன்னோட போட்டி எல்லாத்தையுமே முடிச்சு ஜெயிச்சிருந்திருப்பாரு. அதே நேரத்துல என்ன இருந்திருக்கும்னா நம்ம யுவாங்கும் தான் போட்டி ஆரம்பிச்சிருந்திருக்கும். நம்ம யுவாவும் ஃபைட்டுக்காக ரெடியா வந்து நின்றுருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட் அதுல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ஸ்ல ரெண்டு பேருமே ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காங்க. அதே நேரத்துல அங்க இருக்க குயினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க 4 பேரோட பவர்ஸும் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்ல இருக்க 2 பேருமே 5 சொல்றீங்க வரைக்கும் வச்சிருக்காங்க. இவங்க வந்து 2, 3 தான் வச்சிருக்காங்க. அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயின் கேட்டு அதுக்கு கிங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்க 2 பேரோட பவர்ஸ் அதிகமானது. அவங்க 5 சொல்றீங்க வச்சிருந்தாலும் இவங்களோட பவர்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க இருக்க மாஸ்டரும் இவனை ஆரம்பத்துல பார்க்கும்போது இவனோட பவர்ஸ் அதிகமா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. 2 டீமும் பேட்லுக்கு ரெடியா இருக்கிறதுனால பேட்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ல ஆரம்பிக்க அகாடமி சேர்ந்தவங்களும் சோல் வெப்பன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அட்டாக்காக ரெடி ஆகிட்டு அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்ல அவங்க நினைச்ச மாதிரியே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறார் போன போட்டி மாதிரி அவன் மட்டும் ஹேமரை மட்டும் எடுக்கல அப்படின்னா நம்ம தான் இந்த மேட்ச்ல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. யுவாவும் அதே நேரத்தில் அவன் வந்து அந்த 3 பேரை சமாளிக்கிறதுக்காக தன்னோட முழு பவரை பயன்படுத்திட்டு இருக்கான். அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யுவாங்க்கு கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஆப்போசிட் டீம் சேர்ந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி ஒருத்தர் அனுப்புது. அந்த பால் நம்ம யுவாங்க கிராஸ் பண்ணி போனதுமே அதோட பவர்ஸ் மூலமா அது வெடிக்க வைக்குது. அது ஒரு பாய்சன் ஸ்டிக் கேஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த உள்ளே மாட்டிக்கிறான். அதே நேரத்தில் நம்ம உவாங்கும் வெளியில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுத்தமாக முடியல. ஏன்னா அதோட அட்டாக்ஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஹீரோபடி கோபத்தோட ஒரு ஃப்ராகுக்கே இவ்வளோ தூரத்துக்கு கேஸை பயன்படுத்துறாங்கன்னா என்னோட ஸ்கார்பியனோட பவர் என்னன்னு பார்க்கறியா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறான் அவனோட ஸ்கார்பியன் பீஸ். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த கேஸில் அவன் இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம உவாங்கும் நம்ம யோவே தான் பார்த்துட்டு இருக்கான். டீமை சேர்ந்தவனும் ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதான் அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவாங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அங்கே இருக்க பாய்சன் ஸ்மோக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்க நீ இடத்துக்கு என்னோட பாய்சன் ஃபேர் ஆகி நீ இடத்துக்கு இறந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. நீ அமிச்சு அந்த கேஸ் ஐஸ் பனி அது இல்லாமல் நெருப்பும் அதில் கலந்துருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஸ் இங்கே இருக்குன்னா அது ஒரே ஒரு இந்த ஸ்கார்பியன் கிட்ட மட்டும்தான். இதுகிட்ட உன்னோட பாட்சா பழிக்கும்னு நினைச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இது 2மே எப்பவுமே எதிரிங்கதாங்கிறது உனக்கு தெரியாதா? இது 2த்துக்கும் எப்பவுமே ஆகாது. அதனாலதான் இந்த இது நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கணும் ஐஸ் ஜேட் ஸ்கார்பியனும் பாய்சன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எங்க 2 பேரோட பவர்ஸ் என்னன்னு தெரியுமா? இது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சமமான அளவுக்கு எங்க கிட்ட பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட கம்பைன் ஸ்கில்லான சூரியன் சந்திரனோட பவர்ஸை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பவர்ஸுக்கே அங்க இருக்க ஆடியன்ஸ்ல இருந்து நம்ம ஹீரோ டீம்ல இருந்து எல்லாத்தையும் சுத்தமா நிமிர்ந்து பார்க்க கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஸா இருக்கு. அட்டாக் பண்றாங்க. அதே நேரத்தில் நம்ம யுவாங்க காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால சுத்தமாக முடியல. ஆனாலும் அவங்க விட்டு கொடுக்காம அவங்களோட 2 பேரோட கையவும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடுத்த நிமிஷம் டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க 3வது கம்பைன் சொல்றீங்க பயன்படுத்த போறாங்க. ஆனா இது ஓகே ஆகுமா இல்ல பேக் ஃபயர் ஆக போதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க 2 பேர் கம்பைன் ஸ்கில்ஸா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சொல்றீங்க எல்லாத்தையுமே 1 by 1 எல்லாத்தையும் அதோட மின்னல் மூலமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்க கிங்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்களோட சோல் பவர்ஸ் எல்லாமே வெப்பன்ஸ் எல்லாம் பக்காவா வேற லெவல்ல இருக்கு. அங்க இருக்க அந்த மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா தாக்குதல் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சோல் பவர்ஸ் குறைஞ்சிலே இருக்கு. இதை தொடர முடியும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணனால அதுக்கு சோல் கம்பைன்றிங்க தான் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தினா மட்டும் தான் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம உவாங்க சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஏற்கனவே பயிற்சி அதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஓகே ஆகலையே இப்போ அதை எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. நம்ம கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். எதா இருந்தாலும் நம்ம தோக்குறோமோ என்னமோ கடைசி வரைக்கும் நம்ம விட்டு கொடுக்காம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட கையை கோர்த்துக்கிட்டு அந்த கம்பைன் ஸ்கில் அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சொல்றீங்க கம்பைனேஷனை பக்காவா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஐஸ் எம்பரரே வர லெவலுக்கு பக்காவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நினைச்சதை சாதிச்சு முடிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க 4வது சோல் கம்பைனிங் டெக்னிக்கா கம்பைன் பண்ணிட்டாங்க. 2 பேரோட கம்பைன் ஸ்கில் மூலமா ஒரு அழகான ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு. அந்த பொண்ணு தான் ஒரு கம்பைன் ஸ்கில்லோட சோலே வந்திருக்கு. சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே என்ன ஒரு அழகா இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த சோல் கம்பைன் டெக்னிக்கே இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க ஆப்போசிட் சேர்ந்தவங்க இது எப்படி சாத்தியமாகும்? இது உங்ககிட்ட அந்த அளவுக்கு பவர்ஸ் கூட கிடையாது. இவங்க எப்படி இதை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆப்போசிட் சேர்ந்தவங்க அட்டாக்காக ரெடியா இருக்கும் போதே இது அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது இந்த கம்பைன் டெக்னிக்கை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பட்டர்ஃபிளை அமைச்சதுக்கே அவங்க அட்டாக் எல்லாம் காலியா தன்னோட பவர்ஸை கேதர் பண்ணி அதுவும் அந்த ஃபிங்ஸ் எல்லாத்தையும் ரெக்கே வர வச்சுக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. பறந்ததுமே ஒரு ஒளி வருது. வெள்ளை கலர்ல பார்க்கறதுக்கு யாருக்குமே எங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு புது இடத்துக்கு வந்து ஐஸ் எம்பரர் என்ன பண்றாங்கன்னா தன்னோட முழு பவரையும் பயன்படுத்தி ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்காலேயே ஆப்போசிட்ல இருந்த எல்லாருமே பறந்து போய் வந்துடுறாங்க. அவங்களால யாராலும் சமாளிக்கவே முடியல. நம்ம யுவாங்க கீழே இருந்து நினைச்சு பார்த்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா போன போட்டியை விட இந்த போட்டியில இவங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க அப்படின்னு
போன போட்டியிலேயாவது கோல்டன் கலர் ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை அதுக்கு பதிலாக ஒரு பொண்ணே இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சோல் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள அறிவிச்சிடறாங்க. இதில் ஜெயிச்சது நம்ம ஷெர்க் அகாடமி தான் சொல்லிட்டு ஆடியன்ஸ்லேருந்து ஷெர்க் அகாடமி சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வெடி வெடிச்சு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. திடீர்னு நடுவில் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது உண்மையான ஒரு சோல்டரோட பீஸ்டோட பவர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அங்கேருந்து கிளம்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த போட்டியில் ஜெயிச்சது ஷெர்க் அகாடமி தான், எல்லாரும் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுமே எல்லாருமே ஒன் பை ஒன்னா மேலே வராங்க. இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த ஷெர்க் அகாடமிக்கு ரொம்பவும் வாழ்த்துக்கள், ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பரிசையும் வர சொல்றாங்க. அவங்களும் எட்டு வந்து அங்க நீட்டினதுமே நம்ம யுவாங்கும் தான் ஃபர்ஸ்ட் போய் அந்த பரிசை வாங்குறதுக்காக போற சொல்றாங்க. நம்ம யுவாங்கும் போயிட்டு இருக்காங்க அந்த பரிசை வாங்குறதுக்கு. அந்த கிங்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஐஸ் ஜேடு ஸ்கார்பியனோட சோல் போன் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்யூ கிங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அதை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஆப்போசிட்ல இருந்தவங்க எல்லாருமே அங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ டீமுக்காக. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ டீம் ஒரு வழியா அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்க நடு சென்டருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அகாடமி சேர்ந்தவங்களும் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர் ஹீரோட மாஸ்டர் வந்துட்டு இவ்வளவு வேகமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட அந்த வெப்பன்ல இருந்து வந்த அந்த அட்டாக் மூலமா தான் இவளுக்கு இந்த அளவுக்கு இதுவா இருக்கு, அந்த பிளாக் ஸ்மோக் ஸ்கிரீன் இவளை விட்டு போக மாட்டேங்குது, ஒழுங்கு மரியாதை அதுக்கான வழியை சொல்லுங்க, நம்ம மாத்து மருந்து உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சொல்றானுங்க, எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, ஏன்னா அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஜுவாடை மட்டும் அவளை அட்டாக் பண்ண அந்த ஜுவாடையாவது கொடுங்க, அது மூலமா நாங்களே வழியை கண்டுபிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் முன்னாடி வந்து அதுவும் முடியாது, சந்திரனால ரெடி பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜுவாடு, அது மட்டும் இல்லாம அதுக்கு விலை மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் கொடுக்கலன்னா இங்க இப்பவே இந்த செகண்டே உங்களோட உயிர் உடம்புல இருந்து பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டரும் தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கே அவனுங்களால அங்க தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ரெஷர்ஸ் அவனுங்க மேல வந்து இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அதை கொடுங்கன்னு சொல்லி கத்துனதுமே சரின்னு கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க. நம்ம ஹீரோவா அந்த ஜுவாடை வாங்கிடுறான் கையில. நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொன்னனால வாங்கிக்கிறேன். நம்ம மாஸ்டர் சொல்றாரு, பேர் மற்றவங்களோட பொருளை நான் சும்மாலாம் எடுத்துக்க மாட்டேன். ஆப்போசிட் சைடு சேர்ந்தவனுக்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில் வந்து அவனுக்கும் பாய்சன், உன்னோட பாய்சன் தான் அவனையே அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கும். அவனோட உடம்பு அது கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அது எங்களால் மட்டும்தான் முடியும். அவனை அதை நம்பினா ஷெர்க் அகாடமிக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதை ஷெர்க் அகாடமி கிட்ட போயிட்டு இருக்க மாதிரி தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசு எல்லாத்தையும் பார்த்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தரை காட்ட சொல்லிட்டு இருக்காரு, உன்னோட சோல் பவர்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அதோட இதில் நான் அஃபெக்ட் ஆகிட்டேன், உன்னை வந்து என்னோட இதில் ஸ்கிளான்ல சேர்த்துக்கலாங்கிறதுக்காக கூட்டு போகலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவரும் தன்னோட கையில பவர்ஸை கெதர் பண்ணி அட்டாக் பண்ண வர மாதிரி வந்துட்டு அவரும் நம்ம ஹீரோட தோல் தட்டி கொடுத்துட்டு நீ என்ன முடிவு பண்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, பெண்டிங் பிரிவு எப்பவுமே ஒரு மிக இருக்கிறதுலே ரொம்பவும் நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கு அந்த பிரிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே அந்த அளவுக்கு ஆக்டிவா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம டீச்சர். எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவும் அவர் கையில இருந்து போட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஷெர்க் அகாடமி தான் என்னோட வீடு, இதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க தான் இந்த கிளான்ல தான் இருக்க போறேன்னு சொல்லி இந்த நேரத்தில் அவனும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கிளானையே இந்த லெவலுக்கு அவமானப்படுத்துற லெவலுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லி இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி தன்னோட பவர்ஸை கெதர் பண்ணிட்டு அட்டாக் பண்ண அவனோட கையில சட்டனா வந்து ஒரு எலும்பு மாதிரி வந்து ஒன்று அடிக்குது கையில. யாரா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட மாஸ்டர் தான். இந்த ஷெர்க் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸை தொடரணும்னு முடிவு கூட பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோட மாஸ்டரும். அதே நேரத்தில் அவனும் மரியாதை செலுத்துற மாதிரி இந்த இதுல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கிளம்புனதும் நம்ம ஹீரோட மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஏன்னா இங்க வந்து நீங்க அதிகபட்சமான பேட்டில் ஜெயிச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஷிப்பையும் அடிச்சிட்டீங்க, அதனால அதிகபட்ச கிளான்ல வந்து உங்களோட பேரு பதிக்கப்பட்டதுனால அதிகபட்ச பேர் உங்களை வந்து தேடி வந்து இந்த மாதிரி தான் வரதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசா கேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மாஸ்டர் சொல்லியிருக்கும் போது இவங்க யாருன்னு தெரியலையே டீச்சர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த உலகத்துல மொத்தம் 3 டைப்பான பீப்புள்ஸ் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான. அதுல நம்பர் 1 தான் சன் மூன் டெக்னிக் அகாடமி கிங் அகாடமின்னு சொல்லிட்டு, நம்பர் 2 வந்து சோல் டெக்னிக் அகாடமி, அதுதான் நம்பர் 2வது இடத்துல. அதுல 3வது இருக்க கிளானை தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவன், அவனோட பவர்ஸும் அல்டிமேட் தான், ரொம்பவும் பவர்ஃபுல்லான கிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட மாஸ்டரும் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட தான் ரொம்பவும் கொடூரமான சோல் பீஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட அவர் சொல்றதும் உண்மைதான், அவர் சொல்ற மாதிரியே இங்க வந்து கொடூரமான ஷார்க்ல இருந்து அதே நேரத்துல டிராகன்ஸ் வரைக்கும் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் கண்டிப்பா நான் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க கைஸ். பை கைஸ்.